வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 23 பார்க்குறோம். இன்டெகிரல் sin இன்வர்ஸ் x டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு ஃபங்க்ஷனுமே இருக்கிறதுனால நம்ம டீன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். இப்போ எதுக்கு டி அப்படி எடுக்கலாம்னா ஐ லேட் ஃபார்ம்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். ஐ லேட் ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது, சைன் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ அதை தான் என்ன பண்ணுறோம், டி அப்படின்ற வேரியபிளை எடுத்துக்கிறோம். இப்போ சைன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டிடி டிவைடட் பை டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குதா. இப்போ கொஸ்டினில் இருக்க எல்லா வேரியபிள்ஸையும் சரி எல்லா எக்ஸ் வேரியபிளையும் டீக்கு கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை root of 1 minus x square into dx is equal to integral sin inverse x க்கு பதிலா t அடுத்து dx divided by root of 1 minus x square க்கு பதிலா dt. எல்லா வேரியபிளையும் நம்ம t க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். t இன்டெகிரேட் பண்ணா t ஸ்கொயர் divided by 2 plus c. ஸோ t யோட வேல்யூ இப்போ எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். sin inverse x whole square divided by 2 plus c. So இது வந்து 1 by 2 into sin inverse x whole square plus c இன்னும் எழுதிக்கலாம். So இதுதான் ஆன்சர். Thank you.